இங்கிலீஷ் டிக்ஷனரியை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ராபர்ட் கவுட்ரின்னு ஒருத்தருக்கு 8 இயர்ஸ் ஆச்சு. ஒரே லைன் யூஸ் பண்ணி பைத்தான்ல எப்படி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெக் கான்டென்ட் பார்த்து நீங்க ஸ்மார்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 மினிட்ல பைத்தன் படிக்கலாம். எபிசோட் 30. இங்கிலீஷ் டிக்ஷனரியில வேர்ட்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ்க்கான மீனிங் இருக்கும். அதே மாதிரி தான் பைத்தான் டிக்ஷனரியும் கீ இருக்கும், கீக்கான வேல்யூ இருக்கும். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ். டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும்னா நீங்க கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ண முடியும். கர்லி பிரேசஸ்க்குள்ள ஸ்ட்ரிங்ல லெமன் அப்படின்னு கொடுக்க போறேன். இப்போ கோலன் ஸ்ட்ரிங்ல எல்லோ. இப்போ லெமன்ன்றது கீ, எல்லோன்றது வேல்யூ. இது ரெண்டுமே சேர்த்து கீ வேல்யூ பேர்னு சொல்லுவோம். இது மாதிரி இன்னொரு 2 கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணு. இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இந்த டிக்ஷனரியில் இருக்க வேல்யூவை இந்த கீயை வச்சு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் லெமன் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த லெமனுக்கான எல்லோன்ற வேல்யூ உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். வெயிட் பண்ணு. இதை D of 0 போட்டால் வந்துருமேன்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரியில் இண்டெக்ஸே கிடையாது. அதனால தான் கீன்னு ஒன்று வச்சிருக்காங்க. கீ இஸ் நத்திங் பட் நேம்ட் இண்டெக்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பைத்தான் அண்ட் ஏஐல சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணால் எங்களை DM பண்ணுங்க.